எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் பேசுறேன். நம்மள பல பேர் நமக்குள்ள இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறோமா, முகக்கவசம் அணிகிறோமா, வெளியில போயிட்டு வந்தவுடனே கைகளை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வரோமான்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசாட்சிக்கு தகுந்து பல பேர் இன்றளவும் இதை கேர்லெஸ்ஸா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்மளும் நிறைய விஷயம் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இதுக்கான விழிப்புணர்வு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வர மாட்டேங்குது. இன்னைக்கு அதை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். இதை கொஞ்சம் சீரியஸா கேளுங்க, எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கன்றத ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு எல்லாரும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது இல்ல, முகக்கவசம் அணியறது இல்ல, கைகளை கழுவிட்டு நம்ம வெளியில சென்று வந்த உடனே வீட்டுக்குள்ள போகிறது இல்லை. இது 100% ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே இன்னைக்கு அளவில் நம்ம கருதப்பட்டு இருக்கோம். இது ஏன் நம்ம செய்ய மாட்டோம், எதனால நம்ம செய்ய மாட்டோம்? நம்மளோட அலட்சிய போக்கா? கண்டிப்பா அலட்சிய போக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவு நம்ம பயப்படுறது இல்லை. இது நம்மள என்ன பண்ணிட போகுதுன்றதுக்காக. கொரோனான்ற கொடிய வைரஸ்ன்றது சாதாரணது கிடையாது. நீங்க அதை நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. பல பேருக்கு அறிகுறி இல்லாம வருது. அந்த அறிகுறி இல்லாம கண்டுபிடிக்கலாம். அதனால பெரிய விதமான விளைவுகளை நேரிடக்கூடும் என்பது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அந்த கொரோனா வார்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஸ்டாஃப்னஸ்க்கு ஒரு நாளும் பயந்து வேலை செஞ்சுட்டு இருந்தது மட்டும் இல்லாம அங்கேயே வீட்டு குடும்பங்களையும் பார்க்காம எத்தனை நாள் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு மரண பயம்தான் நமக்கு கண்டிப்பா உங்ககிட்ட உறுதுணையாக்கிக்கணும்ன்றத தெளிவா சொல்லிக்கிறேன். என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த உறுத்தாக்கணும்னா உறுத்தாக்கிட்டே இருந்துட்டு இருக்கணும். நம்ம சாதாரணமா பயந்துட்டு இருக்கணும்ன்றதுக்காக கிடையாது. எப்பயுமே இந்த சமூக இடைவெளியை கடைபிடிச்சா நமக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் வராதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம சமூக இடைவெளியை கடைபிடிச்சா நமக்கு இந்த கொரோனா என்ற கூடிய வைரஸ் கொஞ்சம் தள்ளி வைக்க முடியும்ன்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். முகக்கவசம் அணிய வேண்டும். அதே மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல பல பேருக்கு கோல்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அதுவும் இஸ்லாமியர்கள் நோன்பு வைக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா குளிர்பானங்களா நோன்பு திறக்கும் போது குடிக்கிறீங்க. கொஞ்சம் குளிர்பானங்களை அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உடம்பு குளிர்பானங்கள் கேட்டாலும் அதிக அளவு நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அதனாலேயே கோல்டு வரும். அதனால சிம்டம்ஸ் பல பேர் பயந்துட்டு இருக்காங்கன்றதையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த கிளைமேட் நார்மலாவே ஹீட் டைம். இந்த டைம்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் கோல்டு அதான் குடிச்சிட்டு இருக்கோம். ஐஸ் வாட்டர் குடிக்கிறாங்க, ஐஸ் ஐட்டம்ஸ் நிறைய போட்டு இது பண்றாங்க, தயிர் நிறைய சாப்பிட்றாங்க. கண்டிப்பா கோல்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்காக யாருமே பேனிக் ஆக வேணாம். இதுக்காக யாருமே ரொம்ப பயப்பட வேணான்றத இந்த சிச்சுவேஷன் மூலியமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது மட்டும் வாழ்க்கை கிடையாது, இதுவும் கடந்து போகும். இதற்கான வழிமுறைகள் பல விஷயம் இருக்கு. உப்பு தண்ணி, நார்மல் உப்பு தண்ணியை நம்ம தொண்டைக்குள்ள போகிற மாதிரி எல்லாருமே ரெகுலரா பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 அல்லது 2 வேலைகளாவது செய்யுங்க. நமக்கு இது போல விஷயங்கள் வராம இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும்ன்றத இந்த டைம் மூலியமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் இது ரொம்ப ஒரு கொடிய நோய் தான். ஆனா அந்த கொடிய நோயை வெல்றதுக்கு நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. இதை மட்டும்தான் நம்ம காப்பாற்றணுன்றதுக்காக தான் சொல்றேன். சமூக இடைவெளியை கடைபிடிங்க, முகக்கவசம் அணியுங்கள், வெளியே சென்று வீட்டுக்கு வரும்பொழுது கைகளை தவறாமல் கழுவிட்டு வீட்டுக்குள்ள போகுன்றத சொல்லிக்கிறேன். தண்ணி என்பது வீட்டு வாசல்லையே, சிட்டி லைஃபை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளதான் நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். பட் அதுக்காக வீட்டுக்குள்ளதான் போய் கழுவணும். இல்லை வீட்டு வாசல்ல வெளியில கூட மேபி தண்ணி ஏதாவது வச்சு கழுவுற மாதிரி கொஞ்சம் இல்லை சானிடைசர் ஆச்சு வெளியில மேக்சிமம் ஏதாச்சும் ஒரு சானிடைசர் வாங்கி வச்சு கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு உள்ள போயாவது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்கன்றத சிச்சுவேஷன் மூலியமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் தொடர்ந்து இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லுங்க. நான் வேற எதுவுமே கேட்கல, எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. கொரோனா வைரஸ்னால நம்ம எந்த அளவுக்கு உச்சியில போயிட்டு இருக்கோன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். சென்சஸ் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் எந்த அளவு இருக்குன்றது நம்ம டிவியில பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு நாள் சாயந்தரம் பார்க்கும்போது தான் தெரியும், இவ்வளோ ஏறுதா. இதனால குவாரண்டைன்ல நம்ம லாக் ஆயிருந்திருக்கோமே, இதனால நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்களை பார்த்திருக்கோன்றத அந்த டைம் மூலியமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.